இங்க என்னடா ஏதோ ஒரு மாதிரி ஆக்கின்னு இப்படி உருவனா வேலு முட்டு கொடுத்து வச்சிருக்கு டிவி ஆடாம இருக்கிறதுக்கு. அவன் வண்டி பிடிச்சிட்டு வண்டி போக மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு 4 நாள் கொடுப்பாரு நான் எப்படி ஓட்டுறேன்னு. கீரை கழட்டி கையில கொடுத்துருச்சு. அதனால டிரைவர் சீட்ல உட்கார நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம். சரிவா இறங்கி வா. பேபன் ரோப் தாண்டி போயிட்டாங்க. டேய் காப்பாத்து. ஐயோ கம் ஆன். நான் சேஃபா தான் மாமா இருக்கேன். அப்படியே அண்ணனை கூட்டி போடா. ஆளெல்லாம் எடுத்து ராஜு பாய் 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியும். ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் சார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா சார் மறுபடியும் ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அண்ட் சடனாக வந்துட்டு ஏன் சிக்கிம் வரைக்கும் போயிட்டு அருணாச்சல் பிரதேஷ்லாம் பக்கம் தான் 300 கிலோமீட்டரில் தான், ஏன் ரிட்டர்னு மறுபடியும் ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் எதுவும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெரி பைக்கில் வந்துட்டு ஒரு 4 ஃபைன் விழுந்திருக்கு. ஹெல்மெட் போடாமல் நான் வந்துட்டு சிவா வீட்டுக்கு பாலத்து மேலே போயிரு, அது வந்து ஏதோ ஃபைன் விழுந்திருக்கு போல். அது வந்துட்டு கிளியர் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஆன்லைன்லேயே கிளியர் பண்ணிடுறேன்னு சொன்னேன். அது வந்துட்டு இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊர்லேயே கிளியர் பண்ணிவிட்டு செலான் இருந்தால் தான் நாங்கள் ஊருக்குள்ளே விடுவோம் அப்படின்னு மாரி அந்த ஊர் போலீஸ், அதாவது சிக்கிம் முட்டி கீழே இறங்குறப்ப இப்போ கூட வந்துட்டு அவர் ஆர்டிஓ வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வண்டியில் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டிருப்பாங்க. அது கூட நான் சொல்லியிருப்பேன்ல. அப்போ தான் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க இது எல்லாமே நீங்கள் அங்கே போக முடியாதுன்னு. சரி அவங்க சும்மா தான் சொல்கிறாங்க, நாமளும் அங்கே போனால் அவங்களும் அதேமாரி தான் சொன்னாங்க. ஒன்றும் பண்ண முடியாது அப்படிமாரி கடுப்பில் இருந்தால் அப்புறமேட்டு ப்ளூ பீட் எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ஐடியா சொன்னாங்க. அந்த காயில் 92 ரைடர் இருக்கார்ல, இப்போ கூட மலேசியாலாம் போய் ரைட் பண்ணிட்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டு லாஸ்ட் டைம் இங்கேருந்து கிராஷ் பண்ணும்போது சேஃப் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொரியர் ஆஃபீஸ் அது மூலியமாக வந்துட்டு அங்கே போனாங்களாம். அது என்னென்னா ரொம்ப ஈஸிங்க வண்டி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அங்கேருந்து நம்ம ஊருக்கு இங்கேயும் இப்போ நான் வந்துட்டு அந்த இடம் முடிச்சிட்டேன். ஸோ இப்போது நான் சிக்கிம் அதாவது சிலிகிரி ஊர்லேருந்து கொரியர் பண்ணி அங்கேருந்து சேலத்துக்கு வர வச்சு இப்போ அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் ரிட்டர்ன் மறுபடியும் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ்க்கு எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப நாள்லாம் இல்லைங்க, கொஞ்சம் நாள்லேயே சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்போ இன்னொன்று ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏன் நான் இன்னொன்று முடிவு எடுத்தேன் இல்லைனா கூட சரி வேறு வண்டியில் கூட போய் சுற்றி பார்த்துட்டு கூட வந்துடலான்னு 2வது பாயிண்ட் வச்சுருந்தேன். நம்ம வண்டி அங்கேயே நிறுத்திட்டு வேறு ஒரு வண்டியில் போயிட்டு வந்துடலான்னு கூட நான் பிளான் வச்சுருந்தேன். ஆனால் அப்பயும் ஏன் நான் பண்ணலன்னா அந்த இடம் வந்து ஸ்னோ வந்து எல்லாமே கரைஞ்சி ஊற்றிட்டு இருக்குதுங்க. நீங்கள் நார்மலாக கேம் விளையாடுறதை விட்டுட்டு நான் சொல்கிற கேம் விளையாடிங்கன்னா உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுதான் பவுலிங் கேம். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகும்போது இதில் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த ஆப்லேயே காமிக்க ஆரம்பிச்சிடும். டீன் பத்தி, மைன்ஸ், அந்தர்பகர், லூடோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இந்த ஆப்ல இருக்கு. இந்த கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து டிராகன் விசஸ் டைகர் கேம் விளையாடி காட்ட போறேன். நார்மலா விளையாடுற மாதிரி தான் இருக்கும், ஈஸி தான். இந்த கேம் விளையாடுறது மூலியமா உங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா மணி ஏர்ன் பண்ண முடியும். இதுல நீங்க வந்து மினிமம் ஆஃப் கேஷ் ஆட் பண்ணாம போதும், நீங்க வந்து அதை வச்சு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி நீங்க வந்து அது மூலியமாவும் ஏர்ன் பண்ணலாம். நான் சொல்றது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்களுக்கு தனிப்பட்ட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் இந்த கேம் விளையாடுங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணிருக்கேன். மறக்காம இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு வெறும் தண்ணி ரெயின் சீசன் மாரி தான் வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இப்பயே ஸ்னோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்ஆர் உங்களுக்கு யாருக்காச்சும் சீசன் தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இன்னொன்று பைக் வாங்க போகிறோம். என்ன பைக்னா சூப்பர் பைக்கா இல்லை நார்மல் பைக்கான்னு தெரியல. என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பைக் வாங்கிக்கலாம். ஏன்னா லோக்கல் யூசேஜுக்கு இப்படி போயிட்டு வரதுக்கு இருக்கணும், ஆனால் அது லாங் டிரைவுக்கு எடுத்துகிட்டு போகிறது இருக்கணும், கொஞ்சம் நல்லா பிராண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு மாரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பைக் வந்துட்டு ஹெச்ஆருக்கு சஜஷன் பண்ணுறதா இருந்தால் அந்த பைக் பேர் பண்ணுங்கள். அண்ட் அதில் முக்கியமான ஒரு ரூல்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் 2mm வந்தால் தான். இப்போ வந்து 1.3mm இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனல் வந்துட்டு 2mm ஃபேமிலி வந்தால் தான் நான் அந்த பைக் வாங்குவேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். அதனால் உடனே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் குட்டி பசங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி அண்ணா அடுத்த பைக் வாங்க போகிறாரா, சீக்கிரம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிடுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 10R இருக்குல்ல, ரொம்ப நாள் கழிச்சு வெளியே எடுக்கிறோம். மோட்டோ விளாக் வந்துட்டு இன்றைக்கி பண்ணலைங்க, ஹேண்ட் விளாக் தான். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊர்லேருந்து வராங்க. அப்புறம் வந்துட்டு இதில் கொஞ்சம் வைபே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சுல, கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஹேப்பனுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஏஜ் ஆகுச்சுன்னா நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் இப்போவே சொல்லி உங்களை டிமோட்டிவேட்லாம் பண்ணல. இப்போ நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருங்க. அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது நீங்கள் அப்டேட் ஆகிடுங்க, அவ்வளோதான். நான் இவ்வளோ வயசாகி இப்போ தான் அப்டேட் ஆகிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மளோட பிளாக் பேந்தர் வேறு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் தனி எபிசோடில் பார்ப்போம். அண்ட் நம்மளோட வாய்ஸ் ஓவர் வந்துட்டு எல்லாமே மிஸ்ஸஸ் ஹெச்ஆரில் வருது. மிஸ்ஸஸ் ஹெச்ஆர் வந்து அக்காவோட சேனல் தான். அதில் ஏன் நீ வீடியோ போட்டுட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அக்கா வந்துட்டு நான் கூட இருக்கும்போது தான் அக்கா வீடியோ பண்ணி வீடியோலாம் எடிட் பண்ணி போடுவாங்க. அண்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நான் தான் அப்பப்போ ஏதாச்சும்
சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். நான் கூட இல்லாதனால அந்த அக்கௌண்ட் சரி சும்மா இருக்கக்கூடாது, நம்மளோட வாய்ஸ் ஓவர் வச்சு எடுத்து அதில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நம்மளோட ஹார்ட் ரேஸில் வந்துட்டு பெரிய vlogலாம் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் செதறனாலும் வச்சுட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்க. நான் பம்பிள் பியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 நாள் வீடியோ போடல. 20 நாள் வீடியோ போடனாலும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. நம்ம ஹெச்ஆர் டெய்லி வந்து வீடியோ பார்த்துருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள் கடுப்பாக திட்டிகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் என்னோட ஹெச்ஆர் ஃபேமிலி வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு உண்மையாலுமே ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று அதாவது ஹெச்ஆருக்கு குட் நியூஸ், ஹெச்ஆரை கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் நான் வந்து ஜாப்புக்கு எடுத்திருக்கேங்க. அதாவது ஹெச்ஆர் கிளப்பில் வந்துட்டு 2 பேர்த்து நான் ஜாப்புக்கு எடுத்திருக்கேன். அவங்களுக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்க வேலை என்னென்னா, என்னோட வீடியோஸில் இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணும். அதனால் பேட் கமெண்ட்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் பேராகிராஃபாக அடிச்சுன்னா வித்தின் 30 செகண்ட்ஸில் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். அண்ட் வந்துட்டு நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட் வந்துட்டு நல்லா ஹெச்ஆர் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது உடனே எனக்கு சஜஷன் வர மாதிரி அவங்க எடுத்து காட்ட சொல்கிற மாதிரி நான் ஒர்க்கு வச்சுருக்கேன். அதனால் ஒரு நல்லா பெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோவில் டெய்லி பெஸ்ட் கமெண்ட் ஒன்று பின் பண்ணுவேன். அண்ட் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து நம்ம 10 hour பார்க்க போகலாமா, கீழே தான் இருக்கான். அவனை போயிட்டு பார்த்துட்டு அவனை வார்ம் அப்லாம் எடுத்துகிட்டு வருவோம். இன்றைக்கி ரைட் பண்ணுவேன். நான் மோட்டோ விளாகில் ஹேண்ட் விளாக்லேயே தான் பண்ணுவேன். இப்படி கை வலிக்கிலே உட்காந்துட்டு தான் இருப்பேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்ப்போம். இருங்க, என்னோட ஹெல்மெட்லாம் எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. என்னோட ஹெல்மெட்டு, அந்த ஏஜிவி ஹெல்மெட்டு, அப்புறம் க்ளவுஸ் எல்லாமே இங்கேயே போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நீ வரி எப்படியா? இங்கே வரியா? இங்கே வாயேன், ஹெல்மெட் மட்டும் தூக்கிட்டு வந்து கீழே கொடுத்துருவியா? ஓகே, நான் எல்லாமே ஜாலியாக இருப்பியா? சரி, இப்போ நைட் நான் 10 மணிக்கு தான் வருவேன். பார்த்துக்கலாம். 10 மணி க்ளவுஸ் போட்டுடுவா. என்ன ஊருக்கு போவா? இன்னும் பிளாக்மெயில் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை பிரியா. எமோஷனல் பிளாக்மெயில் கரெக்டாக விரலுக்குள்ளார அது நீங்கள் தான் விடணும். நீ போட்டுட்டேன் வேலை வச்சுன்னு வச்சு ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போவா 3 நாள் கரெக்டாக வைங்க, வரல போயிடுச்சு. கரெக்டாக தான் இருக்குது. அந்த க்ளவுஸ் என்ன பேசிக்கிறேன். உள்ளே தான் போயிடுச்சு. கட்டப்படு இன்னும் பேர் உள்ளே போகல பேர் ஃபுல்லாக தள்ளிவிடு. கட்டாரில் பேர் உள்ள பெருசாக இருக்கு எனக்கு. ஆமாம், இன்னும் ஒன்றும் உள்ள தள்ளு. இழுத்து இது பிடிச்சிடு, எஜ்ஜு பிடிச்சேன் அடியில். இப்போ லாக் படு. ஹெல்மெட் இல்லைன்னா நைட்டு லேட்டாக தான் வருவேன். 11 மணிக்கு வருவேன். முடி அப்படி ஓரமாக தள்ளிவிடு. ஆமாம், கேமரா தள்ளிவிட சொல்லலை. இல்லை அப்புறம் நான் எதாவது பண்ணேன்னா என் வண்டி அப்படி இப்படின்னு கத்துவீங்க. இப்படி இல்லை. அதேமாரி அது ஸ்டார்டிங் மட்டும் தான் டைட்டாக இருக்கும். வாய்ஸ் கேட்குதான்னு தெரில. ஹெல்மெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் டைம் இப்படி விளாக் பண்ணுறேன். இதை பார்க்குறதுக்கு ஹெல்மெட் லாக் மாரி தான் இருக்கும். ஆனால் இது ஹெல்மெட் லாக் இல்லை, கையில் தான் பிடிச்சிட்டு இருக்கு. நம்பிக்கை இல்லையா இங்கே பாருங்க, பெரிதாக இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன்ட்டு. இதுதான் பெட்ரோல் போடணுமா என்ன தெரியுது. ஃபியூல் காட்டுக்கு நம்ம போட்டு வச்சிரும். இல்லைன்னா 10 hour தள்ளிட்டு போனால் நல்லாவா இருக்கும். பெருமையா இருக்கு. என் கூட சும்மா சுத்திட்டு இருந்தா நீ கடை ஓப்பன் பண்ணிட்டான். ரொம்ப பெருமையா இருக்கு மக்களே. பிரியாணி எங்க? பிரியாணி கடை தான் 18 ரூபா மிச்சர் கொடுத்துருக்காரு. பிரியாணி என்னை நம்பி டிவி கொடுத்து வண்டி கொடுத்துருக்குது. இங்க பேரு இப்பதான் இது ஒண்ணு கண்டுபிடிச்சேன். இங்க என்னடா ஏதோ ஒரு மாதிரி ஆக்கின்னு இப்படி உருவனா வேலு முட்டு கொடுத்து வச்சிருக்குது டிவி ஆடாமக்கிறதுக்கு. இங்க பாரு இப்படி ஆடுமா இது சொல்லணும். ஆனா வேற 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ண. எவ்வளவு வண்டிக்கு எவ்வளவு மாடிஃபை பண்ண? 2 லட்சம் பண்ணியாச்சு. ஆமா, 2 லட்சம் என்கிட்ட கொடுத்தேன். இத பார்க்கவே இல்லை நானு. இது வந்துட்டு பின்னாடி வர எங்களுக்கு டிவி
ஏய் அங்க பாரு இது புடிங்கிட்டு ஏதோ அடிச்சுட்டு போயிட போகுது வருவான் முன்னாடி ஏறினா ஹெல்மெட் கீழே டாக்ஸி ஏன் வண்டி போக மாட்டேங்குது ஊத்துது எத்தனை கீர் இதுல 4 கீர் தான் ஆஹா செம்மையா ஊத்துது எங்களுக்கு வேற எங்களும் கடைகள் இல்லை காசுக்கு வாங்க பச்சை கிளி வாங்கிட்டு போங்க. பச்சை கிளி 85,000 ரூபா ஸ்போர்ட் பண்றோம் 10,85,000 மட்டுமே பூ மூட்டை எவனா இருந்தா தான் வாங்குவானுங்க சாதனை பண்ணிருக்கனால 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்க. ஆமா வீட்டுல சும்மா ஆமா நானே பார்த்தேன் நேத்து பாத்தியலாம் ஸ்டார்ட் என் பண்ணலாமா பெஸ்ட் எனக்கு அமிச்சிச்சு எனக்கு யாரும் அமுச்சு விட மாட்டேங்கிறாங்க அனுப்பிடுவாங்க இதுக்கு மேலே உனக்கு ரேஸ் பண்ணி ப்ரோ நல்லா தள்ளி விடுவே பின்னாடி ரேஸ் போயிட்டு. பண்ணு ப்ரோ கொஞ்சம் இதாகட்டும் இரு தள்ளி விடுவான் ரேஸ் பண்ணிக்கோ ஆஃப் ஆயிரும் கேஸ் மாறட்டும் போலாம் ரைட் அவன் Gear போடுறான். கீர் பண்ணுமா தந்தான போயிடலாம் இந்த இந்த இது இருக்கும்ல அது பேர் லாரி, லாரி, லாரி. கோஸ்ட் ரைடு இது இருக்கும்ல அந்த அண்ணா பூங்காலு இது பேர் என்னது சாபே வந்து சார் தள்ள முடியாது வந்து சார் சரி என்ன இது ஹேண்ட் பிரேக் சரி வண்டி பாதி காலில் வந்துடும் ஏய் எங்க வீட்டுல ஊருக்கு போகும்போது யார் ராவடி பண்ணாங்கன்னு உனக்கே தெரியும் செலவு பண்ண 2 லட்சம் 3 லட்சம் வச்சிரும் டென்னர் இருக்கு என் அம்மாட்ட சொல்லிருவேன் எங்க அம்மா எனக்கு காலில் எங்க இருக்கு பின்னாடி இருக்கு அம்மா கிட்ட சொல்லிடுவோம் உங்க அம்மா எனக்கு ஏய் கிளவுஸ் அதுலயே தான் இருக்கு எடுத்து வந்துரு மறக்காம ஹெல்மெட் வேணாமா ஹெல்மெட்லாம் உள்ளதா இருக்கு சாப்பாடு தேவைப்படாது கீர் போடணும் கீர் போட்டாச்சு எப்படி போனோம் இதெல்லாம் அது யாருன்னா கோயம்புத்தூர் போயிடும் அவன் வண்டி பிடிச்சிட்டு வண்டி போக மாட்டேங்குது நான் என்னடா ஆச்சோன்னு நினைச்சேன் ஐயோ இரியா வண்டி இதுல ஒன் வேல போய் போயிடலாமா ஆ? ஒன் வேல போய் பாலத்தடியில் வந்து போயிடலாமா ம். ஐயோ 90 கிட்ஸ் அடியோ இந்த ஆர்னு வச்சிருக்க ஆமா இது வழி இருக்கு இந்த சைடு ஆஃப் ரோட் பண்ணிட்டு போ ஆஃப் ரோடா பாலத்துக்கு அடியிலேயே பாரு அந்த கீழே தாண்டி ஓகே போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி சின்னதா இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனா ரைட்டா முடிச்சு விட்டான்டா 35,000 போச்சு போ தார் நீ எடுத்துட்டு போயிட்டு இது ஒரு 2 நாளைக்கு குடியா கண்டென்ட்லாம் பண்ணிட்டு நான் தெளிவா கொடுப்பேன் வரும்போது வண்டி காணோம் தான் நான் வண்டிலாம் தெளிவாக தான் கொடுப்பேன் வண்டி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டு ஏய் எப்படி போனோம் அவன் பாட்டுக்கு ஏதோ போசனா கோயம்புத்தூர் போயிடலாமா நாலாதிக்கிறேன் சாரிப்பா அவனால சுத்தி கீழே இறங்கணுமா இல்லை எப்படி தெரியல அவன் பாட்டுக்கு அமுச்சு விட்டான் அந்த போலீஸ் வழியில ஸ்டேஷனுக்குள்ள போய் போக சொன்னான் போலீஸ் ஸ்டேஷனா இதான் ஆஃப் ரோட்லாம் மண்ணு தானே வண்டி போலாம் ஓய் ஆஃப் ரோடுன்னு எங்கேயும் ஏமாற செய்கிறேன் ஆட்டோமேட்டிக்கல சாமி இதே நீ ஓட்டி உனக்கு பழக்கம் இருக்கு நான் இன்னைக்கு தானே ஓட்டுறேன் என்கிட்ட ஒரு 4 நாள் கொடுப்பாரு நான் எப்படி ஓட்டுறேன்னு கீரை கழட்டி கையில் கொடுக்குறதுக்கு இப்போவே ஹேண்ட் பிரேக்லாம் மேலே போகுது சரி கீழே போகுது ஒன்று பண்ணலாம் நான் வண்டி ஓட்டுறேன் நீ கீர் போடு ஆ? இது சூப்பரான ஐடியா அன்னைக்கு மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டே இவர் தான் நீ லாஸ்ட் டைம்டா என்ன தெரியுமா பண்ணோம் போனோம் இங்கேருந்து ஏற்காடு தானே ஏற்காடு போனோம் நல்ல டிப்டாப் சுற்றி 4 கேமரா பெல்ட் இப்படி போட்டிருக்கேன் வந்தாரு போலீஸ் கதை தட்டினாரு எப்படின்னா இருப்பாரு வண்டி ஓனர் யாரா இவருதான் இவருக்கு தான் இந்த வண்டி ஓனர் சொல்லுங்க சார் எங்க போறீங்க ஏற்காடு எதுக்கு கேமரா போகணும்னு தெரியலையே இதெல்லாம் போங்க சரி, வா ஏதாச்சும் ஒரு பக்கம் போகலாம் கீர் மாத்திக்கலாம் மாத்து உன் இஷ்டம் உனக்கு இல்லாத உரிமையா உன் வண்டி நீ கீர் எப்பனாலும் மாத்திக்கோ யார் வேணாம்னா தேர்ட் கீர்ல இருக்கு வண்டி ஸ்டோரேஜ் ஃபுல்லா போகுதுடா வண்டி ஓட்ட சொல்லி கொடுங்கண்ணா நல்ல வேலை எடுக்காம இல்ல வண்டி கொடுக்காம போனேன் நல்ல வேலை ஓட்டுறா தம்பின்னு எங்க காரே நான் ஓட்டி ஏய் வண்டி வருது ஏய் இதுல வேற 4 நாள் நம்பி கொடுக்குறமா 4 நாள்ல 2 நாள் போகுது எனக்கு நான்லாம் அசால்ட்டா விட்டுருவேன் ப்ரோ ஐயோ ஐயோ அவன் குறுக்க வந்துட்டான் கச்சு போலாம் அவன் குறுக்க வந்தா அதுக்கு நான் என்னையா பண்றது பார்க்கவே இல்ல ஆக்ல இருந்து கால் எடுத்துக்கிட்டேன் ஃபிளாஷ் அடிக்கிறான் ஃபிளாஷ் அடிக்கிறானா அந்த வர மாட்டேங்குது ஏய் போன்ல ஃபிளாஷ் ஆன் பண்ணி விடுறான் அவனுக்கு எப்படி சே வல்லே தேவா போலாம் ஆன் அடிச்சிங்க எப்படி ஆறுல மட்டும் தான் 2K கிட்ஸ் மாதிரி வச்சுக்கிறீங்க ஏய் ரிவர்ஸ் கீர்டா பாக்குறியா ரன்னிங்ல வேணா ரன்னிங்ல ரிவர்ஸ் கீர் போட டப்புனு கீர் கட்டாயி போயிடும் சரி எந்த பக்கம் ஏன் போற ரோடே தெரியல நான் பாட்டுக்கு ரோடு இருக்குன்னு போயிட்டு வரேன் கூகுள் மேப் போடு 4 ரோடு சிவானா வீடுன்னு போடு एक दो तीन 4 ரோடு போ ஓகே கூகுள் ஐயோ அண்ணா நகர் சென்னையா சென்னைக்கு போயிட்டு இருக்கோமா நம்ம சரி வா நம்ம ஹெச்ஆர்லாம் சென்னையில இருக்காங்க அப்படியே பார்த்துட்டு இந்த கார்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு ஓகே
ஏன்னா இந்த காரை ரைட் பண்றது ஜாலியா இருக்கு. ஒண்டர்லாவுக்கு என் வண்டி விட்டுட்டு இதுல வந்துருவேன் நானும். 5 கிலோமீட்டர் தான் போகலாம். அதான் இதுல நம்ம போயிடலாம், அவங்க தாரில் இருக்கும். ஓகே. சிவாட்ட தார் கொடுத்தனா வண்டியில ஏதோ கைய மாட்டிக்கிச்சு. 5 கிலோமீட்டர் என்னது இது குச்சி பார்க்கிங் லைட். நான் தான் பார்க் பண்ணுவேன். எப்படி ஓட்ட கத்துக்கிட்டனா அவ்வளோதான். சூப்பர் பாரு. அதுக்குன்னு இப்பெல்லாம் ஓட்டினா கமந்துரும் சத்தியமா. படக்குன்னு கமந்துரும். ஆனா நம்ம இதுக்கு போகும்போது வண்டி ரேப் பண்ண கிடையாது, கலர் பண்ண கிடையாது தானே. நார்மலா சில்வர் கலர். அப்ப ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்றேன் வேற. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட். சரியான ரவுஸ் அன்னைக்குலாம். அன்னைக்கு ட்வின் பீச்ல வேற. ட்வின் பீச். ரிசார்ட்ல. அதே ரெசார்ட் தானே மறுபடியும் போன. ஆடு ஒன்று தூக்கு பிரியாணி முகர பேந்திருச்சு ஆடுக்கு. வண்டி தெளிவா இந்த பச்சை கலர் வண்டி தனியா புடிச்சு இந்த வண்டி ஸ்பீடும் போக முடியாது, அடிச்சுட்டு ஓடவும் முடியாது, பொறுமையா போக வேண்டியது. ஸ்பீட் பண்ணலாம். 500 ரூபாய் பெடல் அடிச்சா தாறுமாறா போகும், தாறுமாறியே போகும். அதனால டிரைவர் சீட்ல உட்கார நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம். சரிவா இறங்கி வா. பேபேன் ட்ராப் இது அந்த ஒரு படம் கூட இருக்குமே, சிறுத்தையா இல்ல சூர்யா ஏன்னா கார்த்திகோட இருப்பாங்க, கார்த்தி சந்தானமோ ஒரு வண்டி சேசிங் இருக்குமே. பாம்பு என்னடா பண்ண போறேன், என் வண்டிக்கு ஒரு வழி சொல்லு. பாய் மஸ்ட் அந்த கதவை கழட்டி தான் அந்த டோர்ல மாட்டி விட்டு வருவோம். நல்ல முடிவு தான் சார். கவர் ஒன்று ஆர்டர் போட்டுருந்தீங்க, அந்த காரே இல்லை, கவருக்கு எங்கடா போகிறது? என் வண்டிக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போன பாம்பு ஸ்டாண்ட். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். ட்ரீம் கேச்சர் எங்க வாங்கின? நான் கொடைக்கானல் வாங்கினேன். ஒரு கெஸ்ட்டை பார்க்க போறேங்க. எந்த கெஸ்ட்டு? யாரோ வந்திருக்காங்களா? பிரிச்சு கூட ஜிலேபிடுறா. எனக்கு பசி காலையில எத்தனை மணிக்கு உனக்கு கால் பண்ண தெரியுமா? 9 மணிக்கே கால் பண்ண ப்ரோ. 12 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் வந்து 9 மணிக்கு வந்துருவேன். இவர் லேட் பண்ணிட்டார். மிக்சர். ஐயோ எங்க அம்மா கால் பண்றாங்க கைஸ். ஜிலேபி ஜிலேபில இருக்குது. சளி பிடிச்சி பசிக்கு தெரியக்காது புர்றா. ரெடிஷன் போலாமா? அங்கெல்லாம் போனால் காசு அதிகமாக போகும். நம்ம பட்ஜெட்டுக்கு எம்எஸ் பேக்கரி டீ கடைக்கு போகலாம். நான் அம்மன் டீ கடைக்கு அம்மன் பேக்கரி டீ கடைக்கு போகலாம். அண்ணா கடைக்கு ப்ரமோஷன் பண்ணுறியா? நானும் வந்துட்டு இருந்து பார்க்குறேன் கேரளாக்காரங்களுக்கு நீ அதே பேக்கரி தான் சஜஷன் பண்ணுற. ஷூ கார்ல இருக்கட்டும்டா, வந்து எடுத்துக்கலாம். வீட்டுக்கிட்ட தானே போகிறோம். கால் சுடுது. டே ஓடி வாடா. இந்தா இது எப்படி ஆஃப் பண்ணுறது? சுடுது. நாம் இப்போ எங்கே போகிறோம்னா ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறோம். இவனுங்க ஃபுட்பாலு அது என்ன சோப்பி ஃபுட்பாலுன்னு நானுங்க. இங்கே இருக்குது ஒன்று இன்னொன்று. ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டாங்க. நீங்க தான் போட்டு ஷூவா? இப்படிலாம் போட்டால் நம்மளை பைத்தியம் நினச்சிருவானுங்க. ஏய் என்ன கடை பூட்டி இருக்குது? கடை வா இங்கே வா, செருப்பு வந்து போட்டுக்கோ, இந்த காரில் இருக்குது. உடனே ஷூ எடுத்து போட்டுது வரேன். இந்த ஃபேன் என்னத்துக்குறா பார்த்தோம். இது வச்சிருந்ததானே படுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்ததானே? நான் தான்டா வாங்கினது. வாங்கினீங்களா? பசங்க கடையில் 2 பேர் கேட்டானுங்க உன் வீடியோ பார்த்துட்டு. இங்கே என்னடா சுச்சு? இந்த வண்டி வந்துட்டு டூர் போகிற வண்டியால அனல் காற்று மாதிரி வருது. மூட்டை ஆஃப் பண்ணியா? இது சேவிங் மிஷின் மாதிரி வருது. இது ஆஃப் பண்ணியா? யோ இது ஆஃப் பண்ணியா? மேங்கோ கடைக்கு வண்டி விடு. எங்கள் அப்பா ஆமணி கார் வச்சிருந்தா கடைசியாக விளாட்னது நான். இது எங்கேயா மாற்றி ஓட்டிகிட்டு இருக்க? என்னது ஆசிட்டா? கண்ணாடி துடைக்கிறதா? சரிப்பா. காருக்கு முட்டு கொடுத்து நின்று வச்சுட்டு இருக்காம சாண்டி ஹெல்மெட்டுக்கு இது உருண்டிட்டு போயிட போகுது. இந்த வேணா மிச்சர் சாப்பிட்டுட்டு வா. அங்க இத்தான் கொடுத்தாங்க சித்தப்பா, ஏமாத்திட்டு பிரியாணி போறேன்னு சொல்லிட்டு. உளுந்துக்கு இது போயிடாதா? எட்டி பேரு அவ்வளோதான். 2 டயர் அங்கே கழட்டி விழுந்து கிடக்கும். அப்புறம் அந்த இது லிப்ஸ்டிக் போட்ட பஸ் முத்தம் கொடுத்து தொலைஞ்சிருக்கும். அங்கே வேறு நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் நான் ப்ரைவேட் பூலில் குளிக்கலான்னு. இங்கே நீ 100 ரூபாய்க்கு செலவு பண்ணுறதுக்கு மறுபடியும் பாட்டு போட்டாயா? போலாமா? நல்லா குளி வா. இங்கேயும் ஒழுங்கா குளிக்கிறதுல இங்கேயும் ஒழுங்கா குளிக்கிறதுல போதும். நான் இங்கே குளிச்சா போதும். நான் கையோட வந்துருது. 150 ரூபாய் ஷவர்ல குளிப்பாங்க. 150 ரூபா போட்டு ஷவர்ல குளிக்கிறது. ஷவர்ல குளிக்க வந்திருக்கீங்க. 5 மணியா 4 மணியா? ஏண்டா எங்க வீட்டுல ஒருத்தர் மணி குளிக்கிறதுக்கு நான் இவ்வளவு கூச்சப்படுவேன். இதில் ஆழமே இல்லை. அண்ணான தான் ஆழம், அங்கே தான் ஆழம்.
இது ஆழமே இருக்காது, குதிங்க. நம்ம இங்கே இல்லை, சென்டர் மட்டும் தான். ஆமா, பின்னாடி யாரு இந்த ரோடு மேலே இந்த ரோடு போகக்கூடாது. சும்மா ஒன்றுமே தெரியாதுன்ட்டு உள்ள ஏதோ பண்ணுது பையா. எங்க அடியில போயிட்டு இருக்க? எங்கேயா குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அடியில பூந்துட்டு இருக்க? அந்த பக்கம் ட்ரைனிங்கா எப்படி வரும்? ரொம்ப எடுக்கிறியா ப்ரோ? என்ன போன் எடுத்துட்டு திருப்பி அங்கேயே தான் இருக்கா? நான் வந்து பாட்டை காணும். ஆடுறான் ப்ரோ. ஏண்டா இது காதுக்கு போடக்கூடாதா? என்னடா முன்ன காதை காதுக்கு சேர்த்து போட்டுட்டு கலைதி உள்ள மண்ணை அது எதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அதாவது மண்டையில இருக்கிற டேண்ட்ரப்லாம் உள்ள போன்ற கூட சொல்லி கொடுத்துருக்கேன். தட்டு தட்டு அடிச்சு அதுவும் நீயா எத்தனை கிலோமீட்டர் போனேன்? மாமா செம்மலாங்க மாமா. நான் மும்பை ஒரு சம்பாத்து எடுத்துட்டு இருக்கான். ஏயோ மிலிட்டரி சொல்றதுக்கு அங்க போயிட்டு அப்படி வந்து இதுல எகிரிக்கிறீங்களா? அதுதான்டா மேல வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு அதுக்கு மேலே வச்சுருக்காங்க? கழட்டி போட்டு போக வேண்டியதுண்டா. யோ ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் தான் அதுல குதிக்கணும். ப்ரோ ஏதோ பண்றீங்க, என்ன பண்றீங்க? தண்ணிக்குள்ள உள்ள கூட்டு அங்க பண்ற வாங்க ஆழத்துக்கு போலாம். மூச்சு விட்டுட்டு வந்த மாதிரி அந்த வழி ஆழத்துக்கு போறேன் தானே போறீங்க. நம்ம இதெல்லாம் செட் ஆகுது, அங்க போயிடலாம். கொல்ல பாட்டு ஸ்விம்மிங் பண்றோம். ஏய் யாரா கயிறு மிதிச்சு நடந்துட்டு இருக்குது? ஏய் வாயா கயிறு காண நான் கட்டிட்டு இருக்காங்க. அப்பாடி அப்பா விடுறாங்க அவனுக்கு. ஏய் தண்ணி வந்து அம்மா படைவா திரும்ப என்ன என்ன பண்ற? இங்க வா. தூக்கி போட்டுரு. உள்ள கொண்டு போக போறேன். உள்ள கொண்டு போங்க. உள்ள போய் கப்புள்ஸ் கால் பண்றீங்களா? ஐபோன் நீங்கற ஐபோன் டேமேஜ் பண்ணிட்டு இருக்க. அடியில போங்க, அடியில போங்க. அறிவே அறிவே திரும்ப போவோம். வாங்க ஆழத்துக்கு போவோம். எத்தனோண்டு இருக்க அந்த பையனெல்லாம் நீச்சல் அடிக்கிறாங்க. வாங்க ஆழத்துக்கு போவோம். மண்டையில ஏத்தி வச்சுட்டான். கட்டார்ல தான் நீ நடந்து ரோப் தாண்டி போயிட்டாங்க. டேய் காப்பாத்து. ஐயோ கமான். நான் சேஃபா தான் மாமா இருக்கேன். கழுத்தை பிடிச்சிட்டு அடியில இடிக்குது. அது கவுருடா. நானு அது கவுரு. டேய் அது டேய் பேச விடுங்கடா. நானே கட்ட வரல நடந்து வந்துட்டேன். தண்ணிக்குள்ளே ஜல சமாதி போட்டு விட்டுறாங்க போறலாம். எப்படி நீச்சல் அடிக்கிறது? மாமா நான் இங்க பாரு இட்ட காமிச்சிட்டு எண்ணி கூட்டு போ. இந்த மாதிரி எண்ணி கூட்டு போனா தம்மையில ஒண்ணு வைப்பேன். மறுபடியும் ரோப்பு தாண்டி கூட்டு போறேன். ரோப்பு
டேய் என்னவா பண்றீங்க டேய் என்னவா பண்றீங்க டேய் பையா ஏதோ பண்றானுங்க பையா அங்க பாருங்க வாங்க இக்கல உட்காந்து வாங்க அண்ணனை கூட்டு போடா ஆள இல்லாம எடுத்து கூட்டு போ வண்டி பிரேக் டவுன் பாய் பாய் ஆள இல்ல இதுக்கு மேல இல்ல இல்ல நீங்க புள்ளுகிறீங்களேனா ஓம் சத்யா சரி கீழே முங்கி யார் அதிக நேரம் இது பண்றாங்கங்கிற இது பண்ணுவோமா ஏன்னா பாய்ஸ் கமான் ஆல் கம் கால் கம் இவர் நீச்சல்லாம் அடிக்கலங்க நான் கையை போட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன் கௌசிக் இவங்கள மாட்டிட்டு கையில சரி யார் அதிக நேரம் உள்ள தம் கட்டுறாங்கன்னு இருக்கோ யார் சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது நான் கேமரால இருக்கேன் வாங்க எப்படி அப்பதான் ஒருத்தருக்கு தெரியும் நான் சட்டில வட்டம் வட்டம் அவசரம் ஒண்ணு சொல்லிட்டு போவாங்களா ட்ரையல் பாருங்க அப்படிமா 1 2 3 அவுட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஐயோ ப்ரோ இது ஜலசா மாதிரி ஆயிட்டாரு ப்ரோ எந்திரிங்க ரொம்ப நேரமா ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கோம் நான் எல்லாம் பதிவாகி இருக்கிறது இவர் தண்ணிக்குள்ள அனுப்பும் போது மட்டும் இவர் தண்ணிக்குள்ள இவர் தண்ணிக்குள்ள இறங்கும் போது மட்டும் பொண்ணு வயசு வருதுண்ணா அது அழுத்த கூடாது 3 2 1 கோ என்ன இது ப்ரோ சத்ரா ப்ரோ சத்ரா அண்ணே தம்பி எந்திரி அவன் செத்து இல்ல உயிரோட தான் இருக்கான் இல்ல ஐயோ ஏய் நான் தான் லாஸ்ட் வந்தேன் அவனுக்கு நான் இது சீரியஸ் ரொம்ப சீரியஸ் நான் ரொம்ப சீரியஸ் செத்து போறேன் நான் சீரியஸ் செத்து போறேன் இந்த பக்கோட வெளிச்சம் இருக்கு ஏய் குதிக்குறாங்க ஏன் என்ன இது லைட்டிங் வர்றீங்க ரெடி 1 2 உட்காருங்க எல்லாம் உட்காருங்க உள்ள போங்க தள்ளி போ சாவ வச்சிருவேன் நம்பி என்ன பண்ற போ உள்ள போ ஓகேவா ஓகே அது ஏதோ ஒரு பாட்டு வருமே அந்த பாட்டு மறந்துட்டீங்க தானே அது ரோட்ல போற பாட்டுனா எப்படி 1 2 3 என்ன உள்ள உண்மையில மூடிட்டாங்க வெளியே கூட்டு வந்துருது ஹாய் பண்றாரு இங்க பாருங்க முன்னூறு முன்னாடி போயிட்டு இருக்காரு எங்க போறீங்க ப்ரோ யாரோ அடியில பிடிக்கிறாங்க ப்ரோ திமிங்கலாம் கருப்பு கலர்ல அதுதான் இது ரொம்ப டஃப்பா இருக்கு யாரு நீச்சல் பண்ணிட்டு ரொம்ப